ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். நம்ம இன்னைக்கு எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரேட் பிரியாணி தலப்பாக்கட்டி பிரியாணி ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு தேவையான அளவு மட்டன் பீஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கொழுப்பு எலும்பு எல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 4 பல் பூண்டு, இந்தளவு இஞ்சி எடுத்து அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் கடலை எண்ணெய், 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக நெய்யில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இல்லை எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நீங்கள் செய்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவு வதக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற ஒரு தக்காளி அதை சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் மிளகாய், கொத்தமல்லி, புதினா இலையெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு தேவையான மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் கறி மசால் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கடையில் வாங்கின பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் அளவு கடையில் வாங்கின பிரியாணி மசாலா, இல்லை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவைப்படும் போது உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே உள்ள மட்டன் நான் 8 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் கரெக்டாக வெந்திருந்தது. உங்களுக்கு மட்டன் எத்தனை விசிலில் வேகுமோ அந்த அளவு வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் 1/2 கப் அளவு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு வச்சாலே போதும். 8 விசில் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் வற்ற வச்சுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவு, அதாவது 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மட்டன் வேக வச்சுட்டு எடுத்த உடனே இருக்கிற தண்ணியோடு அப்படி சேர்க்குறீங்கன்னா அது ஒரு 1/2 கப் அளவு இருக்கும்னா நீங்கள் ஒரு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி
தண்ணி அளவை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். 1.5 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். அது நல்லா கொதிச்சு வந்ததும் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்து அதோட சாறு பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவு பிரியாணி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடியிலலாம் நல்லா எங்கேயும் அரிசி சேர்ந்து இருக்காமல் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ சூப்பராக வீட்டிலையே தலப்பாக்கட்டி ஸ்டைலில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மெதுவாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.